வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு முன்னாடி அல்கோமைண்டை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துக்கிறேன். அல்கோமைன்றது ஒரு வெப் பேஸ்ட் அல்கோ பிளாட்ஃபார்ம். இதில் எங்களுடைய முக்கியமான பணிகள்ன்றது ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கோடிங். அதாவது நீங்கள் மேனுவலாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ட்ராடேயில். அது எந்த விதமான ட்ரேடாக இருக்கலாம், ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் எது வேணா இருக்கலாம். பட் உங்களால் அதை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ண முடியல. ரெண்டாவது, உங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நீங்கள் அதை ஆட்டோமேட் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஆட்டோமேட் செஞ்சு தருவோம். அதை ஆட்டோமேட் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை அல்கோ மூலமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எங்கள் அல்கோ மூலமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதை ஆட்டோமேட் செய்கிறதுக்குண்டான காஸ்ட்டில் உங்களுக்கு ரெண்டு விதமான ஆஃபர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஆஃபர் முதல்ல அதுக்கு ஆகக்கூடிய செலவை மொத்தமாக நீங்கள் ஏற்றுக்கிற பட்சத்தில், அதாவது அந்த கோடிங் காஸ்ட் நீங்கள் டைரெக்டாக பே பண்ணணும். அதை பே பண்ணக்கப்புறம் அது நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி உண்டான ஃபெசிலிட்டி இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன், இல்லை எனக்கு ஷேர் பண்ணால் ஓகேன்னா அல்கோமைன்லேருந்து அதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட்டில், அதாவது உங்கள் ஸ்ட்ராட்டஜியை கோடிங் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்டில் 50% அல்கோமைண்ட் நாங்கள் பே பண்ணுவோம். 50% நீங்கள் பே பண்ணுவீங்க. அந்த அப்படி நம்ம கோடிங் பண்ணக்கூடிய சிஸ்டம் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அதர் அல்கோமைன் சப்ஸ்கிரைபர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்டில் தான் அல்கோமைன் ரன் ஆகுது. தவிர நாங்கள் அல்கோமைன்லேருந்து இன்ஹவுஸ்லேருந்து, அதாவது அல்கோமைன்லேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ லாபம் தரும், இவ்வளோ அக்யூரசி தரோன்னு சொல்ல வேண்டிய கட்டாயமோ தேவையோ அவசியமோ எங்களுக்கு இல்லை. நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை கொடுத்து இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ ப்ராஃபிட் தரோன்று சொல்ல வேண்டிய கட்டாயமோ அவசியமோ தேவையோ இல்லை. எங்கள் வேலை ஒன்லி கோடிங் அண்ட் டெவலப்மெண்ட், ஸ்ட்ராட்டஜி கோடிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் மட்டுமே. மற்றும் இதில் வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மேனுவல் ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கும்போது அதில் நாங்கள் 50% ஷேர் போடுற பட்சத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இது உள்ளே வருது. தவிர நாங்கள் அல்கோமைன்லேருந்து எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கறது கிடையாது. அதனால் இதில் வரக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிஸுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ரெண்டாவது, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுக்கறதில்ல. ஜஸ்ட் இது ஷேர் ஆகுது. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ்லையுமே அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோடைய கான்செப்ட் என்ன, அதுக்குண்டான கேபிட்டல் என்ன, ரிஸ்க் என்ன தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லாஜிக் பிடிக்கிறவங்க, அதுக்குண்டான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க மற்றும் அந்த ஸ்ட்ராட்டஜியை டெப்ளாய் பண்ணிக்கலாம். இது எந்த விதமான கட்டாயமோ நிர்பந்தமோ இல்லை. இது ஒரு எஜுகேஷனுக்காகவும் ஜஸ்ட் ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கே தவிர நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ண சொல்லியோ இல்லை இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு கிளைமோ கொடுக்கறது இல்லவே இல்லை. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இன்றைக்கி ஒரு புது ஸ்ட்ராட்டஜி நம்ம ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் ஆட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் ஆப்ஷனுடைய ஸ்ட்ராட்டஜி. அதாவது இதனுடைய ஸ்ட்ராட்டஜியோட பேர் ஸ்கேல்பிங் கான்செப்ட். இது சென்செக்ஸ் ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் வித் மல்டிப்ளேயர் வித் ஒன் டார்கெட் ஸ்ட்ராட்டஜி. இதனுடைய ஸ்ட்ராட்டஜி நம்பர் 746989. ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் போயிட்டு 746989 டைப் பண்ணி ஃபில்டர் கொடுத்தோன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வரும். இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய லாஜிக் என்னன்றதை நாம் இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிலையும் ரன் ஆகிட்டுருக்கு. கடைசி ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது 746989. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த மட்டிலும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே சென்செக்ஸ் இண்டெக்ஸோடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ மார்க் ஆகும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக 18th டேட் காட்டுறேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் மார்க் ஆன உடனே செகண்ட் கேண்டில் லோவை கட் ஆகும் பொழுது புட் ஆப்ஷன் பை ஆகும். அதாவது ஐடிஎம் ஆப்ஷன் ஒன் ஸ்ட்ரைக் ஐடிஎம் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை ஆகும். சப்போஸ் ஐ கட் ஆகிற பட்சத்தில் ஒன் ஸ்ட்ரைக் ஐடிஎம் கால் ஆப்ஷன் பை ஆகும். இதில் ஒன்ஸ் பை ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் இந்த ரேஞ்ச் எவ்வளோ இருக்கோ அந்த ரேஞ்சில் 20% தான் ஸ்டாப் லாஸ். டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 60% டார்கெட். அதாவது ஒரு மடங்கு ரிஸ்க்குக்கு 3 மடங்கு நமக்கு இதில் ப்ராஃபிட் வரும். இது இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய அமைப்பு.
மற்றும் டார்கெட் வந்து 60% ஒன்ஸு அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ஃபர்தர் ட்ரேட் எடுக்காது. ஒருவேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே மற்றும் திரும்ப ஒரு தடவை வந்து அந்த என்ட்ரி ப்ரைஸ்க்கு வரும்போது மல்டிப்ளேயர் ஆகும். அது எந்த மாதிரி மல்டிப்ளேயர் ஆகும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5ன்ற அந்த விகிதாச்சார அடிப்படையில் மல்டிப்ளேயர் ஆகும். இதுதான் இந்த கான்செப்ட். இது வந்து சென்செக்ஸுடைய லாட் குவான்டிட்டி 20ன்றதுனால இது வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு ஒரு 1 lakh கீழே இருக்கக்கூடிய கேபிட்டல் இருந்தாலே நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை டெப்ளாய் பண்ண முடியும். 1 lakh கேபிட்டல் மினிமம் இருந்தாலே போதுமானது. நான் இப்போது ஒரு எக்ஸாம்பிளை காட்டுறேன். இப்போது இதில் எக்ஸாக்டாக நான் சொல்லணும் இல்லை 18th கூட, அதாவது ஓரளவுக்கு எப்படி இது மல்டிப்ளேயர் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை காட்டுறதுக்காக தான் இப்போ நான் வந்து பார்க்குறேன். உதாரணத்துக்கு 18th பார்க்கலாம். நான் மார்க் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 18th டேட்லேயே பார்த்தோன்னா மல்டிபிள் டைம்ஸ் எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு, திரும்ப கீழே வந்திருக்கு. நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து 920க்கு 20, அதாவது ஒரு லாட் வந்து 168 பை ஆகிருக்கு. அடுத்தது 162 ஸ்டாப் லாஸ் 20% ஹிட் ஆகிருக்கு. திரும்ப 141 பை ஆகிருக்கு, 110 ஹிட் ஆகிருக்கு. திரும்ப 109 பை ஆகிருக்கு, 107 ஹிட் ஆகிருக்கு. மறுபடியும் 104 பை ஆகிருக்கு, 111 ஹிட் ஆகிருக்கு. அதே போல் திரும்ப 98 பை ஆகிருக்கு. அது 98 பை ஆனது 100 கிட்ட வந்து நமக்கு வெளியில் வந்திருக்கு. திரும்ப 105 பை ஆகிருக்கு. கடைசியாக மார்க்கெட் கீழே வரும்போது 143, அதாவது 20, 40, 60, 80, 100, 120 கிட்ட 120 கிட்ட போகும்போது நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. அப்போது 120 × 143ன்னு வரும்போது ஒரு 20,000 வரை யூட்டிலைஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் மல்டிப்ளேயர் ஆகும்போது 6வது தடவை. இதில் மேக்ஸிமம் போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட், போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோன்னா 3,500, 3,500 ப்ராஃபிட் வந்தாலும் கட் ஆகிடும். அதே போல் 3,500 லாஸ் வந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸிட் பண்ணிடும். எக்ஸிட் பண்ணக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். ஒருவேளை இந்த 3,500 வர்றதுக்கு முன்னாடியே டார்கெட் அச்சீவ் ஆனால் கூட திரும்ப ட்ரேட் எடுக்காது. சப்போஸ் ஒரு லாட்டே பை ஆகுது, 60% ரேஞ்சுக்குள்ளே டார்கெட் அச்சீவ் ஆகுது, இந்த ரேஞ்சில் 60% நீங்கள் அச்சீவ் ஆகிடுது அப்படின்னா மறுபடியும் எடுக்காது. ஒருவேளை அது அச்சீவ் ஆகாமல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப ரீஎன்ட்ரி எடுக்கும் பொழுது 60% வந்துருச்சுன்னா உடனே அது கட் ஆகிடும். ஒன்ஸ் கட் ஆகிடுச்சுன்னா அன்னைக்கு மேலே ட்ரேட் எடுக்காது. இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய லாஜிக். போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட் 3,500, போர்ட்ஃபோலியோ லாஸ் 3,500. அது மல்டிப்ளை ஆனாலும் சரி 3,500 வந்துச்சுன்னா அதோட கட் ஆகிடும். இது ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் 2 லாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு 7,000, 3 லாட் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு 3 × 3,500 இந்த விகிதாச்சார அடிப்படையில் இது ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஸ்ட்ராட்டஜி சென்செக்ஸ் ஃபஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட் வித் மல்டிப்ளேயர். இது சின்ன ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்ற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம். நன்றி.